What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of காதல் கதை. மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். போன ஒரு எபிசோட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுக்காண்டி ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. Don't worry, my team will reach out to her and find out the necessary way to help her out. If we need any donation, we will let you know. But so far, we don't need it. நாங்களே பார்த்துக்கிறோம். இந்த வாரம் வந்து ஒரு புனிதமான காதல் கதை இருக்கு. ஆனால் அந்த காதல் கதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த எபிசோட் நான் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த காலர் கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க, கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. இங்க பாருங்க, எனக்கும் அந்த காலருக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப். இட் டசன்ட் மேட்டர் how old they are, how young they are. The relationship I have with them is a friendly friend relationship. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கதையெல்லாம் கேட்கும் போது நிறைய தடவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நடக்குமா இல்லையான்னு யோசிப்போம். நடக்குது, கேட்டுங்க. இதுல இருந்து நம்ம வந்து என்ன மாரல் வேல்யூ கிடைக்குமோ அதான் நீங்க பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் நடக்குது, உங்களுக்கு நடக்குதுன்னு நினைச்சிட்டு உங்க பார்ட்னர் வந்து சந்தேகப்பட்டதை நீ பாட்டுங்க. நிறைய பேர் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு கதை, அதனால இந்த கதையை வந்து நாங்க எவ்வளோ காமெடியா சொல்ல முடியுமோ நாங்க காமெடியா தான் சொல்லுவோம். சில கதைகள் சீரியஸா இருக்கும், அது வந்து சீரியஸா இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸா தான் இருக்கும். ஆனா காமெடியா தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஏன்னா this is a story that you should be cautious of, not a story to be suspecting other people. So with that being said, வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். போடுறது எடுக்காத. இதையாவது நம்புவியா? I love you. சரி, வாங்க இந்த ஒரு காலர் போலாம். ஹலோ 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 ஹாய். இன்னமாக இன்னும் இவ்வளவு காத்து வருது. ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு நான் பேர் வைப்பா, இல்லை உங்களுக்கே ஒரு பேர் இருக்கா, இல்லை உங்க உண்மையான பேர் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நானே எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். யா, நான் கொடுத்த கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு நீயே வச்சிருக்கேப்ப. ஆமா, என்ன ஓமா? இல்ல, நான் எனக்குன்னு ஒரு பேர் வச்சாதான் அது ஒரு ஹிண்டா இருக்கும். ஓ ஓ ஓ நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். இல்ல, I want, you know, it's like I'm trying to let that person know that I am revealing all this nonsense. ஓ அப்படியே ஒரு ஹே, நீ அவன்கிட்ட சொல்ற, சொல்லாம சொல்ற, இப்ப சொல்லிட்டு தான் சொல்ற. பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான். ஷபா, சரி, உனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்க, உன் பேரை சொல்லுமா. Okay, so எனக்குன்னு பேர் வந்து மலர்னு வச்சுக்கிறேன். மலருக்கு இவ்வளவு பில்டப் பண்ணிய இப்பவே கண்ண கட்டுதே. ஆமா, ஏன், அது அழகான பேரு தானே. சரி, மலர். அவனுக்கு வந்து அந்த மூதேவிக்கு வந்து வேணா நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த மூதேவிக்கு ஒரு பேரு. சரி, பொதுவா என்ன வந்து என்னையதான் திட்டுறாங்க. சரி, அந்த மூதேவிக்கு வந்து ஜீவன் பேர் வைப்போம். ஐயோ, வேணாம். பரபரா வை ஜீவன் என்ன பண்ண பாப்போம். சரி, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. இல்ல, வருத்தப்பட போறீங்க நீங்க கடைசியில. நான் குமார் அவசரப்பட்டிய. சோ உன் கதையில ஜீவன் என்ன படமா? மறுபடியும் சொல்றேன், அந்த ஜீவனுக்கு இந்த ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்ல. You talking to a real goat. So this story goes way back during COVID. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. கோவிட் நேரத்துல வந்து நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அவனை கேக்குறேன், கோவிட் அப்போ எல்லாரும் லாக்டவுன்ல இருக்கும்போது நீங்களாம் இப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. உனக்கு என்ன வயசு அப்போ? அந்த நேரத்துல I was doing my CPM. எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே வயசு. I was 18 that time. ஓ, 18 வயசுல வந்த காதல். 18 வயது இளமொட்டு மனது. Okay, let me tell you all one thing. எனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு வாரம் கொடுத்திருக்காரு. That feeling, it's a curse and a blessing. I knew something was wrong. Instinct. Better. Why I say it's a blessing is because God shows me everything. The curse is because I do not have the ability to take in whatever I'm seeing. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. உனக்கு கட் ஃபீலிங் வரும், ஆனா நீ எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்ட. அதான் சொல்றேன், ஆமா. கட் ஃபீலிங் இருக்கிறது ஹியூமன், எதுவுமே எடுக்கிறது ஸ்டூபிடிட்டி. இது வந்து வரமா, அது கேர்ஸா, என்ன 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 முட்டாள இருக்குன்னு சொல்லு. இதுல கட் ஃபீலிங், ராகவன் இன்ஸ்டிங், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இதை வேற எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. So we were in relationship, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு and everything, and it came to an extent when I was done with SCPM during COVID. So அந்த நேரத்துல graduation எதுவும் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம்
பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. So graduation இல்லாமலே நாங்க ரிசால்வ் பண்ணோன்னே we just went to our college, we took our cert, everything okay, so back home, there's no graduation, nothing. And then after that நான் நேரா வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா my father he got retrenched, so you know economy was very messed up at that point of time. So I was also working and my elder sister was working and my mom was working. ஐயோ, So it's only the 3 hours. குடும்பத்துல 3 பேர் வேலை செய்றீங்க, அப்பா தான் வருது. ஆமா. வயசாயிடுச்சு. While I was working, அவன் SPA முடிக்கல. Okay. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. Okay, let me make this clear. I do not look down towards anyone who didn't finish SPM, but இவன் என்னதுனால SPM முடிக்கலன்னா SPM STPM SPM form 5. அவன் form 5 இன்னும் முடிக்கலையா? வாழ்த்துக்கிறேன். ஏன் SPM முடிக்கலன்னு கேட்டா அந்த நாள் எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன், அசந்து போயிட்டேன். And the mom doesn't care. Okay, so he's the type of a person where everything was spoon fed ever since he was born until his very age. He's 23 years old now. Okay, everything is spoon fed. நான் என் பிள்ளை சிவாஜிக்கு 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுத்தேன். எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தானு சொல்றேன், பாருங்க பிள்ளைங்களும் இப்படி வளர்த்துட்டு இருக்காங்க, நீங்க இப்படி வளர்த்தீங்க பாருங்க. அடி வாங்கிட்டு தான் இருந்தேன், பேச்சு இந்த மாதிரி இருந்திருக்கா? என்ன அம்மா சும்மா நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அவனோட ருட்டீன் என்னன்னு நானே சொல்றேன். அவன் ருட்டீன் ஏஞ்ச கையோட குளிக்காம டிக்டாக் போஸ்ட் பண்றது, ஏன்னா லிப் சிங்கிங் வீடியோஸ் எல்லாம் டிக்டாக் போஸ்ட் பண்றது, எத்தனை பொண்ணுக வந்தாக FIFA விளையாடுறது, and then chatting with girls, blah 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 and all that. பேர் மட்டும் தான் ஜீவன் வச்சேன், இந்த பேரை எப்படி டேமேஜ் பண்ண முடியும்? அவ்வளோ டேமேஜ் பண்ணுங்க. குளிக்காம டிக்டாக் போடுறானா? எப்படி குளிக்காம டிக்டாக் போட்டா? எந்திரிச்சு ஹே கைஸ் நாத்து பிடிச்ச நாய் பேசுறேன், இன்னைக்கு என்ன இல்ல ஃபில்டரா? ஐயோ ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். I will finish at night and this and that and everything. So நான் வேலையில இருக்கிறப்ப தோரே மத்த பிள்ளைங்க கூட வெளியே போறது, சேட் பண்றது and all that nonsense has been going on. Okay. ஐயோ, எல்லாமே நான் சிங்கா போயிட்டு இருக்கேன். Our family knew each other and everything, that we were relationship and all that nonsense. Wait, can I ask you something? How did he get the funding to go out to the other girls? அவங்க அப்பா. உங்க அப்பாவா? Dad. Yes. Meanwhile 10 பைசா கூட தர முடியாது. And then after that, there was this time where there was a family function on his side. So I went along with his family to a temple. Went to the temple and everything. அப்ப அந்த நேரத்துல எனக்கு எங்க அக்கா I got a call from my elder. அது ஒரு வாய் சண்டை. கோயிலே எனக்கு எங்க அக்காக்கு கால்ல வாய் சண்டை. What this idiot did, he took my phone, he grabbed my phone, he shouted at my sister. உனக்கு என்ன பிரச்சனை? He shouted that at my sister. கோயில்லையா? ஆமா. கோயில்ல சொல்றா ஐயர் Yes. ராசி நட்சத்திரம் என்ன? அங்க ஒருத்தன் என்ன வேலைக்கு நீ இப்படி இருக்கிற? ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இப்படி அழைச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. அந்த மாதிரி சொன்ன கையோட நான் போனை எடுத்துட்டு I ended the call. I say, who the hell are you to talk to my sister like that? அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கு he whacked the shit out of me in the temple itself. அவன் என்னை அறியல ஜீவன். அவன் he literally punched my face. Okay, he literally whacked my face. I fainted and he came தண்ணி தெளிச்சு விட்டு என்னை எழுப்பிட்டு இன்னும் அடிக்கிறாங்க. கடவுள் ஒரு வாரம் கொடுத்திருக்காரு. இல்ல கோயில்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? It was a parking lot. No one was there. கோயில்ல பார்க்கிங் லாட்லயும் கடவுள் ஒரு அங்கிள் பார்த்தாரு, ஆனா அப்படியே நடந்து போயிட்டாரு. ஒருத்தன் அடிச்சு பிறகு தண்ணி தெளிச்சு திருப்பி அடிக்கிறான்னா அவன் என்ன அளவுக்கு கோவமா இருப்பான்? Okay, wait. Let's not glaze over this thing. ஒருத்தன் இப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சு அடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. அங்கதான் மாட்டிக்கிட்டேன் ஜீவன். என்னாச்சுன்னா his mom came. Okay, his mom saw. His mom was like, என்னம்மா நடக்குது? I say, உங்க பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆண்டி, என்னன்னு கேளுங்க. நீ என்னம்மா பண்ண? நீ என்னம்மா சொன்ன? She put the whole blame on me. நான் பார்த்து ஆண்டி கேட்டு, ஆண்டி ஒரு பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல ஒரு அடிச்சு எடுக்கிறான், அவனை தடுக்கிற விட்டு அடி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி இன்டர்வியூ ஓடிட்டு இருக்கு. Exactly. அறிவில்ல? நீ பார்த்துட்டு நீ பார்த்துட்டு அந்த அம்மாட்ட அப்பா நீ உங்க அம்மா விட்டு அம்மா உங்க யாராவது இருக்கணும் அரையும் போது நீ ஏச்சு தப்பு பண்ணியா? இல்ல அரையும் போது நான் தான் அரைஞ்சேன். அப்போ நீ போல அவன்கிட்ட தான் கேள்வி எடுக்கணும். முண்டம். Draw the match. And then after
after we went back to his house, I was in the mindset of, okay, you know what, I'm going to leave this place. I do not want anything got to do with this fella. He's very scary and everything. I was about to leave. He literally closed the door. He locked the door. He took a knife. He started slitting his hand. He was like, நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நான் செத்துருவேன். சாவு. You're good to go, ஜீவன். அந்த நேரத்துல நான் என்ன ஜீவன் பண்றது படத்துலதான் பார்த்திருக்கேன். உண்மையிலே நடக்கிறப்ப it was tormenting for me. Okay, I didn't know what to do. I was like, இவன் எப்படின்னா நான் கால்ல வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணா கால்ல சொன்னா he will come in front of my house, he will make a ruckus. Physically, if I tell him I don't, he will do this type of stupid shit, cutting his hand, Maratrani saying that he wants to die and all that. செத்து போ சொல்ல வேண்டியதானே. ஐயோ அவனுக்கு ஒரு ஜீவன் வேற பேர் வச்சுட்டு இந்த மாதிரி வரல. டேய் ஜீவன் பேருக்கு எவ்வளவு மார்த்தக. ஜீவன் உயிர்டா. உயிர் இப்படியே எடுத்துருப்ப. மயிரே He used to threaten me. நீ என்னை விட்டுட்டு போ, நான் பாக்குறேன் என்ன பண்றேன்னு. உன் தங்கச்சி எந்த ஸ்கூல்ல படிக்குன்னு தெரியும், உங்க அக்கா எங்க வேலை செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியும். நீ அவன்கிட்ட சொல்ல கவர்மெண்ட் ஆபீஸ் கூட அது தெரியும், ஸ்கூல் ஆபீஸருக்கே அது தெரியும். நீ இப்ப அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அது பப்ளிக் இன்ஃபர்மேஷனா மயிரே? இது வச்சுட்டு என்ன த்ரெட்டன் பண்ற? நீ தெரிஞ்சுட்டு அங்க போய் நின்றுவியா? நின்று ஸ்கூல்ல ஒரு பிள்ளை அடிச்சா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவான். ஏமா உனக்கு இந்த அறிவு கூட இல்லையா? இப்படி த்ரெட்டன் பண்றானே, இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல நீ. I was in such a situation, ஜீவன். அது வரை இதெல்லாம் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து கடவுள் வரம் கொடுத்திருக்காரு. கட் ஃபீலிங் அது ஒரு கர்ஸ். அதை எனக்கு என்ன படுத்துறே? இது கட் ஃபீலிங் கூட இல்ல, கடவுளே இருக்கிற இடத்துலயே அவர் சொல்றாரு, அவன் தாண்டி அடிக்கிறானே விட்டுட போடி. இதுக்கு மேல இவ்வளவு ஆபீஸ் என் இடத்துல வந்து அடிக்கிறானேன்னு கடவுளே சொல்லும் போது நீ என்னமா பண்ற? என்னால அந்த நேரத்துல போக முடியல ஜீவன். நீ அங்கே இருந்துட்ட, வேற வழி இல்லாம இருந்தேன். நீ இதுக்கு மேல உனக்கு கட் ஃபீலிங் இருக்குன்னு சொன்ன. இருந்துச்சு. இன்னொரு கட் ஃபீலிங் என்னன்னா, I was working, I started having a very uneasy feeling and I immediately called one of these like this uncle type of thing la. I called him. I was like, எனக்கு மனசு தெரியல, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நான் அவனோட போனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இப்ப ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷனா சொல்லிக்கிறேன். Please, to all the Indian people, I would just like to tell you, stop with this abankat adeyankat bullshit. உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு சொந்த அண்ணன் தம்பி இல்லைன்னா கடவுள் உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கக்கூடாதுன்னு வரைஞ்சிருக்காரு. இது உனக்கு தேவையில்லை. வாய் மூட்டு சூத்து மூட்டு உட்காரு. Stop it. Get some help. கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவரோட வீட்டுக்கு போனேன், அவனும் அங்க வந்தான். ஆனா when he came, he was well prepared. He removed everything in his phone. He deleted everything in his phone. But my brain went one step forward. What I did, I took my phone, I checked his Telegram last week. His login was 1 hour before he came. ஆனா அவன் phone நான் Telegram check பண்ணி பார்க்கறப்ப Telegram app இல்ல. So நான் என்ன பண்ணேன்னா, நான் திருப்பி இன்ஸ்டால் பண்ண கையோட ஜீவன், I tell you, he has been buying nudes from girls, ஜீவன். உடல் மண்ணுக்கு உயிர் நமிதாவுக்கு. அவனோட his WhatsApp was very clear. நான் என்ன பண்ணேன்னா, WhatsApp uninstall பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணேன். அப்போதான் பேக்கப் செட் எல்லாமே வரும். ஸ்மார்ட் பாய். அது பண்ண கையோட எல்லாமே என் கண்ணுக்கு வந்துச்சு ஜீவன். அந்த நாள் அன்னைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 பிள்ளைங்க கூட படுத்துட்டு வந்திருக்கான் அவன். 16 வயதுலி 16 பெண்களா? குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு. இந்த டைம் ஸ்பேன் ஆஃப் பீயிங் ரிலேஷன்ஷிப் வித் மீ அப்போ 1 வருஷம் மட்டுமே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் தான் இருக்கு. ஒரு பொண்ணு 12 ஒரு மாசத்துக்கு எப்படி? How you all doing this? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து I asked him, why when I am here, why is it you're cheating on me and everything. ஆமா, நான் உன்கிட்ட கேட்டது நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, அதான் வெளியே போய் தேடுறேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டேன் என்கிட்ட. நான் இந்த உடம்ப பல பேருக்கு கொடுத்திருந்தாலும் மனச உனக்கு மட்டும் தானடி கொடுத்தேன். அது முடிஞ்சு I even found out that he was crying, he was making a ruckus saying இல்ல எனக்கு நீ தான் வேணும். I actually lost feelings then and there already, but due to the threats and everything I was சரி இருக்கிறேன், ஆனா don't expect me to be like how I was and everything. I told him very clear then itself. I told him not even 2 weeks I got another news, a girl who was 16 years old at that time, Muslim பிள்ளை. அந்த பிள்ளை எனக்கு கால் பண்ணி சொல்லுது, அக்கா I just slept with your boyfriend, he just had sex with me. நான் எங்கன்னு கேட்டேன், இங்கதான் சாமல்ல ஒரு பாடாங்கட்டி எனக்கு தண்ணி குடுத்தாரு, நான் தண்ணி அடிச்சு சூறாயிட்டேன், பாடாங்களே செஞ்சிட்டோம், இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன். டேய், தவனால சும்மா இருக்க முடியாதடா. நம்பர் 1, நீ பண்ணது ஒரு முட்டாள்தனம். உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா எவ்வளோ இருந்தா கூட நீ வந்து அதை வந்து எண்ட் பண்ணிடணும்.
நீ இருந்தது அது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். ரெண்டாவது, இவ்வளவு பண்ணியும் நீ இருக்கனா உன்னை தான் நான் சந்தேகப்படுறேன். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? மூணாவது, and this is most important, the other two maybe sound like a joke, okay, it is a joke, but the third one, this is the most important thing. If a girl who's 16 who's Muslim, first of all, நீ தண்ணியே குடிக்க கூடாது. Any girl who's drunk, you're not supposed to have sex with a girl who's drunk because she can't give you proper consent. இப்போ இந்த இடத்துக்கு வந்து இருக்கே, அந்த பிள்ளைகிட்ட திருப்பி கேட்டியா இல்லையா? நீ முதல்ல கல்யாணம் பண்ண முன்னாடி செக்ஸே பண்ணக்கூடாது, அதுக்கு பிற்பாடு நீ வந்து தண்ணியே அடிக்கூடாது. மூணாவது, இது பப்ளிக் நீ பண்ணக்கூடாது. மூணுமே பண்ணிட்டு ஏன்ட்ட வந்து பிரெக்னன்ட் சொல்றிய, நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்விட்டியா? கேட்டுட்டு எனக்கு உதவி பண்ணுங்க, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கு அப்படின்னு. So I was like, what the hell? What am I to do? What do? You end the call. That's what you're supposed to. You fucking end the call. You end the call, you be like, ஏண்டா போடும் போதே என்ன கேட்கல, பாடாங்கள இது என்ன தெரியுமா சார், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா, ஏமா பாடாங்கள பப்ளிக் பிளேஸ்ல போட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சேன்னா பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் அப்ப போடும்போது யோசிக்கல, இப்ப நான் பிரெக்னன்ட் நம்பருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா நாய. I asked her, what do you mean சூறாயிட்டேன், செஞ்சது தெரியல. ஆமாக்கா நான் 2 கிளாஸ் அடிச்சேன், சூறாயிட்டு எனக்கு. அதுக்கப்புறம் I didn't know what happened. She told me that. Okay, I said, oh 2 கிளாஸா, சரி. Okay, after that அப்படி இப்படின்னு அந்த கதை வந்து செட்டில் ஆயிடுச்சு. She told me at the end, she told me, இல்ல இது இவரோட இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டோட பிள்ளை தான். Okay, she changed the whole story. I didn't know what type of settlement this fellow had with her father and everything. I didn't get involved in any of that. இது ஒரு கதை, இதை நான் வேற கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த கதை கேட்குற நான் முட்டாளா, இல்ல அவ பண்ணது அது முட்டாளா, இல்ல நீ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீ முட்டாளா எனக்கு தெரியல, இல்ல இந்த ஆடியன்ஸ் முட்டாளா எனக்கு தெரியல. இதுல நீங்க வேற உங்க பேர் கொடுத்திருக்கீங்க. இதுல எனக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே, அந்த கதை பேர் வந்து ஜீவா, நான் ஜீவன். அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு மேட்டர் தெரிய வந்துச்சு எனக்கு. ஏய், நீ இன்னொருக்கு இவங்க கூட பிரேக்கப் பண்ணலையா? அவன் என்ன விட்டாதானே? அவன் விட்டானா? அவன் விட மாட்டேங்கிறான் என்ன. Because why, you know, his family already made a stand that, oh இது படிச்ச பிள்ளை, நல்ல வேலை செய்யுது, உனக்கு ஏத்த பிள்ளை இதுதான். படிச்ச பிள்ளை ஏமா, ஏன் அந்த குடும்பம் அந்த பிள்ளை படிக்கிறது, நீ படிச்சு தொலை விட்டத நான் ஏன் அது படிச்ச பிள்ளையா இருக்கு, நீ படிக்காத முட்டாளா இருக்க, கொஞ்சம் படிச்சாச்சும் வேலைக்கு வா, அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறேன். அந்த படிச்ச பிள்ளை அது வாழ்க்கை நம்ம கெடுத்துருவோம், ஏன்னா இந்த உன் வாழ்க்கை கெடுத்து எடுக்கல, அது வாழ்க்கையாச்சும் கெடுத்துரும், அது வந்து உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை பார்த்தேன் செருப்பால அடிப்பேன். ஏண்டி இவ்வளவு பண்ணி அவன் என்ன விடமாட்டான் சொல்ற, உனக்கு ஒரு இது இல்லையா? நான் வந்து I'm done, fuck this அப்படின்னு விட மாட்டேன். Okay, from a girl's point of view, I think a lot of girls are going to agree on this with me. It's easy for a third person to tell, oh just get out from the relationship, but when it becomes abusive, it's like how, you know, we are stuck, there is no way out. Okay, நான் ரொம்ப நாள் வந்து ஏன்னா வந்து பொண்ணுங்க விஷயம் வந்து எனக்கு வந்து like I cannot tell things from girls perspective, so I want to ask you this: when you're in an abusive relationship, do you feel guilty that you push this person to this way, or do you feel that because you know அவன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணது நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தியா, இல்ல நான் வெளியே ஆனா எனக்கு இன்னும் அடிவிலோன்னு சொல்லிட்டு இருந்தியா? That was the reason. நான் வெளியே ஆவனா எனக்கு ஏதாச்சும் ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு he kept pointing on my sister. So he was, and I'm not always at home, I'm not always around my family, I couldn't do anything. So this is not just an abusive relationship now, this is a coercive relationship. That means he coerced you to be in the relationship. This is the difference between abusive and coercive relationship. இது வந்து உன்னை வந்து blackmail பண்ணி வச்சிருக்கான். Exactly. So இந்த relationship வந்து ரொம்ப important because a lot of people in the definition தெரியல, அடிச்சா மட்டும் சில பேர் அடி வாங்கிட்டு அவங்க ஏன் அந்த relationshipல இருக்காங்க, because they feel guilty because they have made this guy who they love so much to react this way, whereas there are more people like you actually who are coerced to be in the relationship because they are threatened to be in the relationship. So that's the difference. எனக்கு நல்லா புரியுது. Just remember, when somebody coerces you to be in a relationship like this, you have more reason to make a police report, and it is a criminal case, by the way. That's public information. Okay, அப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் கடைசியா ஒரு கதை தெரிய வந்துச்சு. He had a sugar mummy. He had a sugar mummy and she was spending on him. She knew that I was exiting and she was, I don't know, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. She was so obsessed with him. She even told him, நீ எனக்குள்ள பிரிச்சு விடு, பரவாயில்ல, I will take care of your child, we can get married. And they were having 13 years age gap, so she was 13 years older to him. எனக்குள்ளுக்கு நீ தெரிச்சு விடு, நான் உன் பிள்ளைய பாத்துக்கிறேன்னா
என்னம்மா இப்படிலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி மாஸ் டயலாக்லாம் உனக்கு கேஸ் சொல்றாங்களா? So that was the time I brought this up to my family because they did not know anything regarding the abuse I was going through physically, mentally, emotionally, everything. They did not know anything because my dad is a heart patient. So இந்த மாதிரி விஷயம் என் வீட்ல வந்து எங்க அப்பா தவிர்த்து ஆம்பளை கிடையாது. So when I brought this up, everyone was devastated. Until now, I have a blue black mark on my head because of how he had, tormented me and everything. So when I brought this up, that was the first time I felt secure to, tell my parents that, I've been going through this and everything. I did not have to mask up myself. I could tell them everything, and that was the time we put a full stop to this whole shit. We told his parents that he has been abusing me in such ways, and his parents did not do anything. His parents wanted to, come and talk to him. Illa idukku appuram en paiyan indha mari seiya maatan blah 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 and all. But at that point, everyone told it was my decision, and I finally had the gut to actually put a stop. And I told him, if you are going to touch my sisters, I will make sure I make you regret for that. சரி, இப்போ நீ ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா இல்ல? Yes, I am. I'm in a relationship now, and I am touched with God's grace. He's a very good guy. He's protective, and it's going to be 2 years that I'm with him now. What a woman expects, he is what he is. திருப்பி 2 வருஷம் கழிச்சு இந்த ஷோல அடிச்சிடாத. நான் திருப்பி அடிப்பேன், கல்யாணம் அடிப்பியா? சோ இல்ல ப்ரோபோஸ் ஆனா அடிப்பி. ஓகே, எனிவேஸ் thank you so much மலர், உங்களுக்கு கதை ஷேர் பண்ணதுக்கு. Thank you for having me. No worries. Thank you for being so lovely, and ஏதாச்சும் தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சிருங்க. But okay, so thank you so much, and I hope you have an amazing day. You too. Thank you. Bye. ஸோ மல்லரோட கதை கேட்கும் போது கொஞ்சம் பழைய கதை மாதிரி தான் இருக்கு. நம்ம நிறைய இந்த கதை கேட்டிருக்கோம். ஆனா இந்த கதையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நிறைய தடவை நம்ம இந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு படியும் இருக்கு, ஒரு கோஹெசிவ் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி அவங்க விருப்பத்தை மீறி அந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள உட்கார வச்சா அது பேர் ஒரு கோஹெசிவ் ரிலேஷன்ஷிப். அது அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்போட இன்னும் வர்ஸ்டான ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் லைன் வரும். நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் சொல்லியிருக்கேன், நம்ம ஃப்ரீஸ்னு ஒன்று இருக்குன்னு. ஆனா கோஹெசிவ் ரிலேஷன்ஷிப்ல அதுக்கு மேலேயும் இருக்கும். ஃப்ரீஸ் மட்டும் இல்ல, நம்ம இமோஷனலி ஃப்ரீஸ் ஆயிரும். ஆனா ஒரு அண்ணனா உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்க தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆனா இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் சால்ட்டோட கேட்டுங்க. ஒரு நாய் பசின்னு இருக்கும் போது உங்கள்கிட்ட நீங்க ஒரு பிஸ்கட் போட்டா அந்த நாய் திருப்பி உங்கள்கிட்ட தான் வரும். நீங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தாலும் அந்த நாய் உங்களுக்கு திருப்பி, ஏன்னா அந்த நாய்க்கு வேண்டியது பசி. அதே மாதிரி தான் காதலும். சில பேர் காதுக்காண்டி ஏங்கி அவங்க ஒரு தடவை 2 தடவை காட்டும் போது நீங்க திருப்பி அந்த காதுக்காண்டி ஏங்கி வரும்போது நீங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க காதலுக்காண்டி வரீங்களா இல்ல பசிக்காண்டி வரீங்களா? சோ அந்த பசினால வரும்போது நீங்க உங்கள்கிட்ட நியாயமா நடந்துக்கணும். இவங்க நம்ம பசியை தீக்குறாங்க இல்ல நம்ம பசியை ஒரு அட்வான்டேஜா பாய்க்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஆஃபா தான் இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு சம்பந்தம் இருக்கு. அதே நேரத்துல இந்த கதையில ஒரு 16 வயசு பொண்ணுக்கு தண்ணி கொடுத்திருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். I'm not going to moral police you on how you should practice your religion. That is between you and your God. However, ஒரு 16 வயசு பொண்ணுக்கு தண்ணி கொடுக்கிறது தப்பான விஷயம். ஏன்னா நீ எவ்வளவு வயசானாலும் 21 வயசு பிற்பாடு நீ தண்ணி அடிக்க முடியும். இது ஏன்னா 16 வயசுல நீ தண்ணி அடிக்கும் போது you would not know how to handle yourself because he will intoxicate you. அது நடக்கும்போது சில விஷயம் உங்களை மீறியே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், வால்னரபிளா இருக்கும். ஸோ அதனால தான் தண்ணி அடிக்கிற ஏஜ் 21 வயசுல இருக்கு. உங்களுக்கு யாராச்சும் 16 வயசு 17 வயசு 18 வயசு பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னா be aware of those people. And also most importantly consent. நீங்க தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போறீங்கன்னா முக்கியமா அவங்க கிளியர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும். தண்ணி அடிச்சா அந்த கிளியர் ஸ்டேட் மைண்ட்ல இருக்கவே முடியாது. போதையில் இருக்கிற எஸ் இப்பவுமே ஒரு நோ. இட்ஸ் பெட்டர் டு பிரிவென்ட் திங்ஸ் then to face it. இது பெண்கள் மட்டும் இல்ல, ஆம்பளைங்க தான் சொல்றேன். நிறைய தடவை நம்ம பெண்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றோம், ஆனா ஆம்பளைங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. This is to all genders. Drinking is not just for fun, but you also has to be responsible. So remember, don't drink irresponsibly and don't drink and say yes to sex. அடுத்தது இது முக்கியமா பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம். உங்க பையன் ஒரு தருதலையா இருந்தா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காது. It is not other people's responsibility to fix your mistake in raising your kid. நிறைய தடவை நம்ம கம்யூனிட்டில இது நடக்கும். ஒரு பையனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தானா வரலனா அவனுக்கு ஒரு பொண்ணுனால வரணும்னு அவசியமே இல்லை.
உங்க வளர்ப்பு சரியில்லைன்னா இன்னொரு பிள்ளையோட வாழ்க்கையே கிடைக்காது. இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் அதர்ஸ். வித் தட் பீயிங் செட், உங்களுக்கு இந்த மாதிரி காது கதை வச்சிரமாக்க கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுக்கு உங்க கையில தான் இருக்கு. சோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. வித் தட் பீயிங் செட், மை நேம் இஸ் ஜீவன் and this is காதலா காதலா.